முன்னாள் முதல்வருடைய ஆட்சி இருந்தவர் அவர்கள் தலைவராக மாநகராட்சியுடைய பொறுப்பாளரும் மாநகராட்சியுடைய தலைவியாக நாடாளுமன்ற தலைவியாக இருந்திருக்கிறார். அதனால அவர் எடுக்கிறதுக்கு தயங்குகிறார்கள். தமிழக முதல்வர் அவர்களோட புகைப்படத்தை மேயர் ரூம்ல வைக்கலான்னு வந்தோம். கமிஷனர் ரூம்ல கீழே வச்சுட்டோம். மேயர் ரூம்ல தமிழக முதல்வரோட புகைப்படம் கண்டிப்பா வைக்கணும். அதை அவங்க மேயர் ரூம்ல வைக்க கூடாதுங்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு பிறகு வைக்கவில்லை என்றால் மீண்டும் முற்றிட்டு அந்த வாரத்துக்கு அவருடைய முதலமைச்சருடைய திருவுருவப்படத்தை அந்த மேயருடைய அலுவலகத்தில் கண்டிப்பாக வைப்போம். ஜோசப் விசரோடைய திருவுருவப்படத்தை மேயர் அவருடைய அலுவலகத்தில் வைக்கிறதுக்காக கொண்டு சென்றோம். அவர்கள் இப்பொழுது வைக்கக்கூடாது, நாங்கள் அதிகமான மெஜாரிட்டி இருக்கிறதுனால நாங்கள் படத்தை வைக்க அனுமதிக்க மாட்டோம் என்று அனைத்து திமுக உறுப்பினர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். அதற்கு மேயருடைய கணவர் மேயரும் அனைத்து மாமன்றத்திலும் மற்ற மாநகராட்சியில் கேட்டு வைக்கிறதுக்காக ஒரு வாரம் அனுமதி கேட்டிருக்கிறார்கள். ஒரு வாரத்துக்கு பிறகு முடிவு சொல்லுகிறார். ஒரு வாரத்துக்கு பிறகு வைக்கவில்லை என்றால் மீண்டும் முற்றிட்டு அந்த வாரத்தை அவருடைய முதலமைச்சருடைய திருவுருவப்படத்தை அந்த மேயருடைய அலுவலகத்தில் கண்டிப்பாக வைப்போம். ஆண்டுடைய கோரிக்கை கமிஷனருக்கு நீங்கள் ரெகுலர் கூட்டம் தான் இருக்குது. கூட்டம் அவருடைய அலுவலகத்தில் வைக்க ஒரு படம் வச்சிருந்தார் சைடில். அவருக்கு பின்னாடியே ஒரு படத்தை வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தார். நாங்கள் அவருடைய படத்தை வைத்திருக்கோம், முதலமைச்சருடைய படத்தை வைத்திருக்கோம். அவருடைய அந்த கருத்தை கேட்டால் அவர் நான் மேயருடைய கலந்து ஆலோசித்து வைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று உறுதி கொடுத்திருக்கிறார். மேயர் அவர்களும் எனக்கு ஒரு வாரம் கால அவகாசம் கொடுங்க, நான் வைக்கிறேன் என்று அவரும் சொல்லியிருக்கிறார். தமிழக முதல்வர் அவர்களோட புகைப்படத்தை மேயர் ரூம்ல வைக்கலான்னு வந்தோம். கமிஷனர் ரூம்ல கீழே வச்சுட்டோம். மேயர் ரூம்ல தமிழக முதல்வரோட புகைப்படம் கண்டிப்பா வைக்கணும். அதை அவங்க மேயர் ரூம்ல வைக்க கூடாதுங்கிறாங்க. எல்லா மேயர்ட்டையும் கேட்டோம், எல்லா மேயர் ரூம்லயும் வைக்க கூடாதுங்கிறாங்க. கவுன்சிலர் ஹால்ல வச்சுக்கோங்கிறாங்க, மேயர் ரூம்ல வைக்க வேண்டாங்கிறாங்க. அது அவங்க கிட்ட தான் கேட்கணும். அதுக்கு அவங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்ப உள்ளாட்சி இல்ல, அதுக்கப்புறம் தான் வந்தது. இந்த 6 மாசத்து வரைக்கும் முன்னாள் முதல்வரோட புகைப்படம் இருந்துச்சு. இப்ப இந்த 19ஆம் தேதி நடைபெற கூட்டத்துல மாண்புமிகு தமிழக முதல்வரோட போட்டோ கண்டிப்பா இதுக்கு முன்னாடி மாநகராட்சி நிர்வாகம் வச்சிருக்கணும். மாநகராட்சி நிர்வாகத்தினுடைய அலட்சிய போக்கு இது. 2 பேருமே பதில் சொன்னாங்க. பாத்துக்கலாம், நாங்க விசாரிச்சு பார்த்துட்டு வச்சுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. வைக்க உடல. அப்படி எதுவும் இல்ல. தமிழக முதல்வர்கள் போது நம்ம எல்லா இடத்துலயும் முதல்வர் போட்டோ இதுக்கு முன்னால அவங்க வச்சே இருந்திருக்கணும். கலந்தாலோசனை பண்ணுன்ற அவசியம் கிடையாது, வச்சிருந்திருக்கணும்.